Glory to God. நம்ம Proverbs 31 குணசாலியான ஸ்திரீ பற்றி தியானிச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் 10வது வசனத்துலேருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம 18வது வசனத்துலேருந்து தியானிக்கலாம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்க அணையாதிருக்கும். She is profitable in everything she does. தேவனுக்கு பயந்து தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரசங்கியில பார்க்குறோம், உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம முழு பலத்தோடு செய்யணும். அதாவது நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணோன்னா அதுக்கேற்ற ரிவார்டை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. குணசாலியான ஸ்திரீ செய்கிறதுல எல்லாத்தையும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறான்னா ஷீ இஸ் புட்டிங் ஹர் ஹோல் எஃபர்ட் இன் எவ்ரி திங் ஷீ டஸ் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கிரியைக்கு தக்க பலன் உண்டுன்னு வேதத்துலையும் போட்டிருக்கு. உலக பிரகாரமாகவும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம பார்ட் 1ல் பார்த்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணும்போது வி வில் கெட் மோர் ப்ராஃபிட்ஸ். இப்போ ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது? அதோட பேஸ் அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தினாலே வீடு கட்டப்படும்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போது நம்ம ஞானமாக ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம எந்த செயலை செஞ்சோனாலும் ஆண்டவர்கிட்ட அந்த வேலைக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் கேட்டு அதன்படி செய்யும்போது நம்மளுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதான் ஒரு குணசாலியான ஸ்திரீக்குள்ள ஒரு குணம். எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது அப்படின்னு 2 ராஜாக்களில் போட்டிருக்கு. நம்ம ஆண்டவரை தேடணும்னா நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அதே மாதிரி சங்கீதம் 1வது அதிகாரத்துலையும் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையராதற்கு மரத்தை போடு இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் ப்ராஃபிட்டாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது வேதம் வாசிக்கிறது, இன்னொன்று ஆண்டவரை தேடுறது. இது ரெண்டும் பண்ணும்போது நம்ம கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். பொதுவாகவே வேர்ல்டியாக சொல்லும் போதே ஒரு பொண்ணுக்கும் ஒரு விளக்குக்கும் நிறையா தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுல கல்ச்சர் படி பொண்ணு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு வெளிச்சம் கொண்டு வர்றா அப்படின்னு நம்ம பைபிள் படி பார்த்தோம்னா ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கிறவங்க நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ அவ வீட்டுக்கு விளக்கா இருக்கா, அவளோட அந்த விளக்கு நைட்லையும் அணையாம இருக்கும் அப்படின்னு போட்டு. இந்த கடைசி காலத்துல பவுல் எழுதியிருக்காரு, ஜபத்தில் எப்பொழுதும் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போதும் விழித்திருக்கணும் அப்படின்றது அதில் எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்ம சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜபிக்கணும், ஆவியில் அனலுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே இரவுலையும் அவளோட விளக்கு அணையாது இருக்கும். இது ஒரு டைரக்ட் மீனிங்காக எடுத்தோன்னா நம்ம வீட்டில் இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா விமன் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ காய்ச்சலாக இருக்காங்களோ ஏதோ உடம்பு சரியில்லைன்னா நைட்டும் நிறையா நாள் ராத்திரி தூங்காமல் வேலை பார்க்குறது பொண்ணுங்க தான். அதே மாதிரி குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு இருக்க ப்ரெஷர்ஸ் பேர்டன்ஸ்லாம் யாருக்கிட்ட சொல்லி அழுகன்னு தெரியாமல் அவங்களோட மனசில் பாரம் இருக்கும் போதும் அந்த நைட் டைமில் தான் நம்ம யாருக்கும் தெரியாமல் பெட்டில் படுத்து அழுகிறது, ஆண்டவர்கிட்ட நம்ம பேசி அழுகிறது, இது எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவர் ஒரு விளக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கு தன்னை எப்படி இப்போ கேண்டில்னு எடுத்துக்குவோம், அந்த கேண்டில் என்ன பண்ணும், வேக்ஸ் உருகி தான் அது ஒளி கொடுக்கும். அப்போ நம்ம குடும்பத்துக்காக ஜபத்தில் தரித்திருக்கணும். ஜபத்தில் திறப்பின் வாசலில் நின்று நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அப்படின்னா தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற மனுஷிக வல்லமை, பிசாசின் வல்லமை, இவைகள் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்போ நம்மளை உருக்கி நம்மளோட சுயத்தெல்லாம் அடக்கி பவுல் சொல்கிறாரு, நான் ஆண்டவரோட என்ன சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இனி நானல்ல கர்த்தரே என்னோட வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்மளோட சுயத்தை, நம்மளோட கோபத்தை, நம்மளோட
நம்மளோட ஜென்ம சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட பாவங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவரோட சிலுவையில் அரைஞ்சு நம்ம ஆண்டவரை பிரசவப்படுத்தோம்னா, நம்ம எரிஞ்சு நம்ம விளக்கா ஆண்டவருக்காக ஒளி வீச தயாராக நம்ம குடும்பத்தில் நிற்கும்போது அவங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்காங்க. அந்த குணசாலியான ஸ்திரீ தன் கணவருக்கு கிரீடமாகவும் மாறுறா. இரவில் தான் விளக்கோட தேவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் கரண்ட்டு போகும்ல. நைட்டு ஈவினிங் மேலே ரெகுலராக 2 hours கரண்ட் கட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த நேரத்துலலாம் யோசிச்சு பாருங்கள், இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு கரண்ட்டு போகுதுன்னா அந்த நேரத்தில் விளக்கோட தேவை ஜாஸ்தியாக இருக்காது. ஆனால் நைட்டு நேரம் ஒரு 7 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சுன்னா அந்நேரத்தில் விளக்கோட தேவை ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கிற நம்ம, முக்கியமாக குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறவங்க, அவங்களோட லைஃப்பில் நிறைய யோசித்து பார்த்தோன்னா ஒரு நல்ல லைஃப் ப்ராப்பராக நார்மலாக போய்கிட்டு இருக்கப்ப, சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கப்ப நம்மளை யாருமே தேடாத மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க, ஒரு ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் விமனாக அம்மா அப்பாவை பார்த்துட்ருக்க பொண்ணுங்க யோசிச்சு பாருங்கள். லைஃப் நல்லா போயிட்டுருக்க வரைக்கும் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்களே, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அவங்களுக்காக, நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்து செய்கிறோம். ஆனால் கூட நம்மளை யாரும் கண்டுக்கிறதில்ல, நம்மளை எந்த விஷயத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்லன்னு யோசிச்சுருப்போம். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, யாருக்கோ உடம்பு முடியாமல் போகுது, இல்லை மென்டலி ஹெல்த் இஷ்யூ ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இல்லாட்டி வெளியே இருந்து ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதுன்னா அந்நேரத்தில் எல்லாருமே நம்மளை தேடுவாங்க. பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை வயது சென்ற அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அந்நேரத்தில் கண்டிப்பாக நம்மளை தேடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கும் இருளான சூழ்நிலை தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாங்குற மாதிரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் இவங்க எல்லாருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் தாங்குறதுனா நம்மளோட சுயத்தை ஒழிச்சு இன்னும் அதிகமாக வெளிச்சம் கொடுக்குறவங்களா மாறணும். அந்நேரம் நம்மளுக்கும் பாரம் அழுத்தும். அப்போ எப்படி நம்ம வெளிச்சம் கொடுக்கறது? பைபிளில் ஒரு வசனம் பார்க்குறோம், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருட்டிலே உட்கார்ந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். நம்மளோட இருளை வெளிச்சமாக்குற தேவன் ஒருத்தவர் நம்மளோட இருக்காரு. நம்ம கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது. நம்ம தேவையானது, நம்ம எந்த பாதையில் போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டு அதனால தான் நம்மளால் ஒளி வீச முடியும். நம்ம இந்த 10 கன்னிகைகள் ஓமை பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த தீவெட்டிகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில் லேம்புன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அங்கேயும் விளக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ விளக்கில் எண்ணெய் குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 கன்னிகையில் 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்து அவங்களோட விளக்கில் எண்ணெய் குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. எண்ணெய்ங்கிறது அபிஷேகத்தை குறிப்பிடுது. அப்போ நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொஞ்சம் கூட இழந்துடாம, எப்படி நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்து போவோம்? ஒன்று நம்ம அதிகமாக ஜெபிக்காமலோ ஆண்டவர் கூட நம்ம தொடர்பு சரியில்லாமலோ இருக்கும்போது இழந்து போவோம். இல்லாட்டி ரொம்ப உணர்வு இல்லாமல் அசதியாக லேசியாக இருக்கும்போது இழந்து போவோம். அதுவும் இல்லாட்டி நம்ம பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி போகும்போது இழந்துருவோம். ஆண்டவரோட வருகையில் அந்த 5 எண்ணெயோடு இருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரம்தான் ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட குடும்பத்துக்கே நம்ம ஒளியாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கே நம்ம வெளிச்சம் கொடுக்கணும்னா நம்ம எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ நம்ம எமோஷனல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும், நம்மளே ஆண்டவருக்குள்ளே தேற்றிக்கணும். அதான் பார்த்தோம் அதுக்கு முந்தின வசனத்தில், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஆண்டவருக்குள்ள நம்மளை பலப்படுத்தும் போது நம்ம இருளிலும் வெளிச்சம் தர்றவங்களா இருப்போம். சரி, இப்போ அதே மாதிரி நம்ம விளக்குன்னு சொல்லியாச்சு. எல்லா பிரச்சனைகள் வரும்போது நம்ம கிட்ட நிற்பாங்க. அப்போது நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியாமல் இருப்போமே, நம்மளுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் திக்குமுக்கான இடத்துல தானே அப்போ நம்மளும் இருப்போம். அப்போ நம்ம எப்படி ஒரு பாத்தை கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கும் பைபிளில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம், கட்டளையே விளக்கு. நம்மளுக்கு தேவையான பதில், நம்மளுக்கு தேவையான பாதை இந்த பைபிளில் இருக்குது. இந்த பைபிளில் நம்மளுக்கு பாதை காட்டும். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார், நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். இதுவே இதில் நடவுங்கள் என்று
ஒலி கேட்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அதன்படி ஆண்டவர் நடத்துவார். லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனம் பார்ப்போம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். விளக்கோட பர்பஸ் சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. அதனால அதை யாரும் பார்க்காத இடத்துலயோ ஒளிச்சோ வைக்க மாட்டாங்க. நம்ம விளக்கா இருக்கோம்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. அப்போ நம்ம எப்படி நம்ம ஒளிஞ்சிருக்க முடியும்? ஒன்று நம்மளாவே ஒளிஞ்சிருக்கோமா, இல்லாட்டி நம்ம ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கோமா? நம்மளோட வாழ்க்கை ஒளி கொடுக்க முடியாம இருந்துச்சுன்னா இது 2 தான் ஏதாவது ஒரு காரணமா இருக்கும். ஒன்று, நம்மளே செல்ஃப் டிகிரடேஷன் பண்ணி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பிரகாசமாக ஒளி கொடுக்குறவங்களா இருக்க முடியும்? நம்மளுக்கு ஒருவேளை நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால ஒரு அக்ரெடிக்ஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, ஆனால் நம்மளுக்கு ஒரு கிரெடிட்டுமே கிடைக்கலையே, நம்மளை அக்னாலஜே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லாட்டி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம அவ்வளோ அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னு இந்த மாதிரி பார்ஷாலிட்டி இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, குடும்பங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு 2 பேர் 3 பேர் எல்லா சிப்ளிங்ஸோட சேர்ந்து வாழ்கிறாங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி கம்பேரிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் யூனிக்காகவும் வேல்யூ படைச்சிருக்காரு. அதனால நம்ம ஒருவேளை இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்து என்னால் முடியாதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிப்போம். அப்படி இருந்தோன்னா ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு ஆண்டவர் கூட ஒப்புரவாகி ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மளாம ஆண்டவர் கூட ஒப்பு கொடுப்போம். 2வது விஷயம், நம்மளை பயன்படுத்த முடியாதபடி நம்மளை அடிமைத்தனம் அந்த மாதிரி எதுலையாவது அடைச்சி போட்டிருக்குது. பிசாசோட தந்திரமே நம்மளை எழும்பக்கூடாதபடிக்கு நம்மளோட தூசிலேயே நம்மளை சுற்றி இருக்கிற அழுக்கிலேயே நம்மளை உட்கார வச்சிருக்கிறது தான். நம்ம பைபிளில் அண்ணாலை பற்றி பார்க்குறோம். அவங்கள குறை சொல்லி நோகடிக்கிற வார்த்தைகளினால அவங்கள ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் அண்ணால் அதை தாண்டி ஆண்டவர்கிட்ட போய் கரெக்டாக சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு இடம் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர்கிட்ட போய் அவங்க உள்ளத்தை ஊற்றி அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிச்சாரு. அவங்களோட குறைவை நிறைவாக்கினாரு, சாமுவேலை கொடுத்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளோட துக்கத்தையும் சந்தோஷமா மாற்றுவாரு. அதனால மனுஷங்களால இப்ப நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம்னா, இல்ல நம்மளோட பாவங்களினால் நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம ஒளி கொடுக்கறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தி நம்ம போட்டு வச்சிருக்க பவுண்டரிஸை உடைச்சு ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு ஆண்டவரோட கரத்துல பயன்படுத்தும்படியா நம்மளை கேட்டிருக்கணும். ஆண்டவர் உலகத்துல படைச்சிருக்கிற ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு பர்பஸோட தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. இது நம்ம பைபிள் ஃபுல்லா பாக்குறோம். ஆண்டவரோட 2வது வருகையில இருந்து 1000 வருட அரசாட்சி கடைசி காலம் வரைக்கும் எல்லா காரியங்களும் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே பிளான் பண்ணி ஆண்டவர் செய்யறாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த பூமியில பிறந்திருக்கோம்னா அது கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் என்ன? அது வெறும் உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு மறிச்சு போறதா கிடையாது. கண்டிப்பா பரலோகம் நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு ரட்சித்திருக்காருனா, நம்மளை கண்ணீரின் பாதையில ஆண்டவர் நடத்தி கொண்டு போறாருனா, இதனால பலருக்கு நம்ம ஒளி கொடுக்கிற விளக்கா நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் அதனாலதான் நம்மளை இந்த பாதைகள் எல்லாம் நடத்தி தூக்கி சுமந்து கொண்டு போயிருக்காரு. நம்மள மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டறதுக்கு நம்ம கூட ஏசப்பா இருக்காரு. ஆனா எத்தனையோ பேர் கூட பிரச்சனைகள் மாத்திரம்தான் இருக்கு, ஏசப்பா அவங்க கூட இல்லாம இருக்காரு. அப்ப அவங்களுக்குலாம் யார் ஒளி கொடுக்கறவங்களா இருக்க முடியும்? ஆண்டவர் அறிஞ்சிருக்க ஆண்டவரோட பிள்ளையா இருக்க நம்ம தான். ஒரு குணசாலியான பெண்ணா இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளோட சுத்தி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு, நம்மளோட ஏரியாவுக்கு, நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல, நம்மளை சுத்தி இருக்கிற ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும், ஆண்டவரை பத்தி அறியாதவங்க, உண்மையான வழி சத்தியம் தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி ஒளியா வைப்பாரு. நம்ம ஒரு உபத்திரவத்துக்குள்ள போய் ஆண்டவர் நம்மளை அதுல இருந்து தூக்கி எடுத்து அந்த நேரத்துல நம்ம ஒரு பாடம் கத்துட்டு இருப்போம்ல,
அப்போ ஒளி கொடுக்க முடியாதபடிக்கு நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோமா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கா? இதை ரெண்டையுமே பிரேக் பண்ணி ஏசப்பாட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு உள்ளே வருகிறவர் வெளிச்சம் காணும்படி நம்மளை மேலே தூக்கி வைப்பாரு. 34வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். நம்மளிடத்துல இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கண் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு உதவுது. இதை பெர்செப்ஷனா கூட எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நடக்கிற ஒரு சூழ்நிலைகளையோ ஒரு பிரச்சனையோ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம். இப்போ நான்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படி இருந்தேன் முன்னாடி. இப்போ கொஞ்சம் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்காரு. நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்போது யாராவது சொல்ற ஒரு சின்ன வார்த்தைகள் கூட நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். நம்ம மனுஷரோட வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்காம ஆண்டவரோட வார்த்தைக்கு மட்டும் வேல்யூ கொடுத்து மனுஷங்களோட வார்த்தையெல்லாம் அப்படியே மைண்டுக்கு எடுத்து போகாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோன்னா நம்ம ரொம்ப நம்மளோட பெர்செப்ஷன் கிளியராக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகியோ சோர்ந்து போயோ உட்கார மாட்டோம். வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்மளை ஏதாவது பண்ணிட்டோன்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களா, இல்லை மூஞ்சி சுழிச்ச மாதிரி நம்மளை பேசிட்டாங்கன்னா அதை மைண்டுக்கு கொண்டு போய் அதை ஓவர் திங்க் பண்ணி அதனால நம்மளோட ஃபிசிக்கல் வெல்பீயிங்கும் மென்டல் வெல்பீயிங்கும் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்கும் நமக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீண் பழிகள் கூட நம்ம மேலே விழலாம். நம்ம பார்க்குறோம் ஏசப்பாவை அவர் அற்புதம் செஞ்சதுக்கு இவன் பிசாசோட தலைவனாக இருக்கிறனால தான் பிசாசு தொலைக்கிறான்னு ஏசப்பாவையே பேசினாங்க. அதே மாதிரி தான் யோசேப்பு எவ்வளோ உத்தமனா பியூராக இருந்தும் அவர் மேலேயும் நிறைய வீண் பழிகள் விழுந்துச்சு. மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ மனுஷங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனசு இருளடைஞ்சிரும். அதனால நம்மள்கிட்ட இருக்க வெளிச்சம் இருளடையாதபடி பார்த்துக்கணும். அதே மாதிரி கண்ணானது உடலுக்கு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள்லையும் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம எந்த காரியங்களை டெய்லி நம்ம பார்த்து நம்ம மைண்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம், என்ன கேம் விளாடுறோம், ஷூட்டிங் கேம் விளாடுறோமா, சீரியல் பார்க்குறோமா, அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு போய் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கோமா, இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்ணு மூலமாக நம்ம சரீரமாகிய ஆலயத்தில் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிற இடத்த தீட்டுப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ we have to be very careful on what we are watching and allowing to our house. 19வது வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் மாதிரி 13வது வசனம் மாதிரி ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் பார்த்தோம்ல. இது என்னன்னா அவங்க சூயிங் பண்ணுறாங்க, அவங்க தையல் பண்ணுறது, அந்த நெசவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலை பார்த்துருக்குறாங்க இந்த பிப்ளிக்கல் டைம்ஸில். ஸோ அதனால அதை பற்றி தான் இதில் ஃபுல்லாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார். இந்த ராட்டினம்ன்றது என்னென்னா இங்கிலீஷில் டிஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பின் பண்ணுற ஒரு டூல். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், இந்த நெசவு பண்ணுற இடத்துலலாம் அந்த நூலை வச்சு சுற்றுறதுக்கு ஒரு கருவி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த டிஸ்டாஃப்னு சொல்கிறாங்க. அடுத்து அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். கதிரைன்றது அந்த நூல் கண்டை தான் கதிரைன்னு சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் ஸ்பிண்டில் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இது எதை குறிக்குது? இது மறுபடியும் அவங்க ஆக்டிவாக, ஒரு குணசாலிய பெண் ஆக்டிவாக அவங்களோட ஒர்க்கில் எங்கேஜ் ஆகிருக்கிறது தான் குறிப்பிடுது. லேசியாக ஐடலாக ஒரு பெண்ணை உட்காராம அவளோட எல்லா ரிசோர்ஸையும் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வில்லிங்காக வேலை பார்க்குறத இது குறிப்பிடுது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஓரளவுக்கு நம்ம சொசைட்டி கொஞ்சம் டெவலப் ஆகி எல்லா விமனும் வெல் எஜுகேட்டடாக வெளியே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஹோம் வி ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அவுட் சைட். நிறையா பொண்ணுங்க தான் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னராக இருக்கிறாங்க. இப்போலாம் நிறையா பொண்ணுங்களே ஃபினான்ஷியலி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலிக்கு. நம்ம பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் ரொம்ப கமிட்டடாக காட்குள்ளே உண்மையாக பண்ணும்போது ஆண்டவர் அதையும் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். வெளியே கெரியர் இருந்தாலும் ஒர்க் பிளேஸ் நம்மளுக்கு ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு ஃபேமிலி தான்.
நம்ம ஃபேமிலியை ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணி ஃபேமிலிக்கு கமிட்டடாக ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் நர்ச்சர் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் முதலாவது பெண்ணை படைச்சிருக்காரு. அதனால நம்ம கெரியருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவசியமாக இருக்குது. 20வது வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்படின்னா அவங்க ரொம்ப இரக்கமான ஒரு குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நம்மளும் இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கணும், தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். இப்ப நானே ஃபினான்ஷியலா ஏர்ன் பண்ணல, நான் எப்படி தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, என்னோட ஹஸ்பண்ட்லாம் காசு கொடுக்க மாட்டாரு இப்படிலாம் சொன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் காசு கொடுங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட இருந்து வாங்கி என்னால் கொடுக்க முடியாது இப்படிலாம் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜெபத்தினாலையும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்கிறனாலையும் உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதில் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்கும்போது சிறுமையானவர்களுக்குன்ற இடத்துல நீடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது தேவை உள்ளவர்களுக்கு. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுகுறாங்கன்னா அந்நியாரம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி அவங்கள தேற்றுனீங்கனாலே அதுவும் ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். உங்களோட அந்த இரக்க குணம் அதுலேயே வெளிப்படுது. அதுவும் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கம் செய்வாராம். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கே கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இப்போ நம்ம சமைக்கிறோம், ஒரு சமையல் பண்ணுறோனாலும், இப்போ நம்ம பக்கத்து வீட்டிலையே எத்தனையோ பேர் நம்ம தெருவில் கொஞ்சம் ஏழைகளாக தினசரி கூலிக்கு வேலை பார்த்து அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் நம்மளால் முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நம்ம வீட்டில் சமைக்கிற சமையலே கொஞ்சம் ஜாஸ்தி சமைச்சு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்து ஆண்டவரை பற்றி பேசி, இல்லை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோன்னா அதுவும் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற முக்கியமான கேரக்டர். ஏசாயால உபவாசம் இருக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பசியுள்ளவனுக்கு நிறைய அவனோட வயிறு நிரம்புற வரைக்கும் ஆகாரம் கொடுத்தா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், வீடு இல்லாதவனை நம்ம தன் வீட்டில் சேர்த்துக்கிறது, இது எல்லாமே எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளால் முடிஞ்சது, நம்மளுக்கு சமையல் தான் இருக்கா, அப்போ நிறையா சமைச்சு கொஞ்சம் தேவையானவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை தேவன் வந்து கேட்குறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் நம்மளால் ஏதோ முடிஞ்சதை செஞ்சாலே போதும். ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோம் அப்படின்றத பார்க்குறதில்ல, நம்மளோட இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். அவர் இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன், இருதயங்களையும் உள்ளந்தர்களையும் தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்போ நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது, நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுறோமா? ஒன்றும் இல்லை, இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி இது வந்து புறஜாதியாரே செய்கிறாங்க. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைங்க இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஒரு ஏழைகளோ இல்லை யாரோ இருக்காங்கன்னா, ஆண்டவர் அறியாத ஒருத்தவங்களுக்கு பைபிள் அப்படின்னா என்னன்னு தெரியாது, பைபிளில் என்னென்ன வாக்குத்தத்தம் போட்டிருக்குன்னு தெரியாது, சத்தியம் தெரியாது. அவங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு பைபிள் வந்து நம்ம தான், ஒரு ஹியூமன் தான் வந்து அவங்க முன்னாடி நம்ம பைபிளாக நிற்கணும். அதாவது ஆண்டவரோட குணாதிசயங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்க, இல்லை ஆண்டவர் மேலே ஒரு பிரியம் உண்டாகும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் பூமிக்கு வந்தப்பையும் அவர் அதை தான் செஞ்சார். அதே மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்சது, நம்மளால் இது முடியாததெல்லாம் ஆண்டவர் பண்ணலைன்னா ஆண்டவர் கோச்சிக்கலாம் மாட்டார். நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுவோம். 21வது வசனம், தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம், அவங்க வந்து ஸ்பின் பண்ணி அவங்க ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க, நெசவுனா அவங்க ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை இருக்கிறதுனால குளிருக்கு பயப்பட மாட்டாங்க. அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்களால ட்ரெஸ் செஞ்சு தந்துட முடியும். அப்போது அவங்க வின்டர் வரும்போதோ இல்லை ரொம்ப கிளைமேட் கம்மியாகும் போதோ அவங்க பயப்பட தேவையில்லை. அவங்க கையினால் செஞ்ச
ஒரு வஸ்திரம் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்த்தோன்னா, ஆபத்து, ஏதாவது தொல்லைகள், நெருக்கம் வர்ற நேரத்தில் நம்ம பயப்படாமல் இருக்கணும். அதாவது நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்களா, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால வீட்டார் அனைவருக்கும் உடுப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம வீட்டார் எல்லாருக்கும் நம்ம ஷீல் பண்ணி நம்ம ஷீல்டை வந்து இருக்கிற வேண்டியது யார்? நம்ம தான். அதுதான் ஜெபம். ஜெபத்தில் நம்மளோட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம டெய்லி ஷீல் பண்ணி ஏசப்பாவோட ரத்த கோட்டைக்குள்ளாக ஷீல் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ நம்மளுக்கு நெருக்கம், போராட்டங்கள், ஆபத்து வரும்போது ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்துருவார். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போய் விழாமல் பாதுகாத்து கொள்வார். அதுதான் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாது. குளிர்ன்றது இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா வரப்போகிற பிரச்சனைகள், நெருக்கம், ஆபத்தான சூழ்நிலை, அது எல்லாத்தையும் குறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன்? நம்ம கூட ஆண்டவர் இருக்கார். ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். அப்போ டெய்லி நம்ம உபயோகிக்கிற பொருட்கள், நம்மளோட வீடு, நம்மளோட உடைமைகள், நம்மளோட ஒவ்வொரு இப்போ ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற அந்த இடத்த சுற்றி அவங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ணுற ஆளுங்க, இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஆண்டவரோட ரத்த கோட்டைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். உட்காந்து வேலை பார்க்குற இடம், அதே மாதிரி குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸு, காரு, அந்த ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸு, அவங்க உட்காந்துருக்கிற இடம், அவங்களோட ஸ்டாஃப், இந்த மாதிரி அவங்களோட டீல் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக ப்ரொடெக்ட் பண்ணணும். இன்னொன்று ஹோலி ஸ்பிரிட் ஆளுகைக்குள்ளாகவும் எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கணும். அப்போ அது வந்து ஒரு ஷீல்டாக அமையுது. அவங்க தன்னோட குடும்பத்துக்கு ஜெபத்தினால ஷீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி 18வது வசனத்துலேருந்து 21வது வசனம் வரையும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்தெந்த பொண்ணுங்களுக்கு தேவைப்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வரப்போகிற அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பற்றி தியானிக்கலாம். God bless you all.